கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனது போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் திறக்கப்பட்டு 17 ஆண்டுகளை கடந்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் பாழடைந்து கிடக்கும் புதிய பேருந்து நிலையத்தின் காட்சிகள்தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 3 மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஊர் வேப்பனப்பள்ளி. இங்குள்ள பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த 2007ஆம் ஆண்டு வேப்பனப்பள்ளியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. ஆனால் சில மாதங்கள் மட்டுமே மக்கள் பயன்பாட்டில் இருந்த நிலையில் போதிய பேருந்துகள் வராததாலும் அடிப்படை வசதிகள் முழுமை பெறாததாலும் பேருந்து நிலையம் கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது வாகன ஓட்டிகளின் நிழற்கூடாரமாகவும் குடிமகன்களின் புகழ் கூடாரமாகவும் சரியான சாலை வசதி இல்லாததால் மழை காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இது வரைக்கும் எந்த பஸ்ஸுமே உள்ளே வந்த மாதிரி தெரியல. இந்த பஸ்ஸு உள்ளே வராதனால மெயின் ரோட்லேயே பஸ்ஸுங்கெல்லாம் நிற்கிறதுனால ஃபுல் டிராஃபிக் ஆகிடுது. இந்த வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, கல்யாண முகூர்த்த நாளில் அதனால் ஸ்கூல் பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. பஸ்ஸு எல்லாமே நிறைய விபத்துகளும் நடைபெறுது. அதனால் பஸ்ஸுங்க எல்லாமே உள்ளே வந்து பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்து சென்றால் நல்லாயிருக்கும். இதனால் வேப்பனப்பள்ளிக்கு வரும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் சாலை மார்க்கமாகவே செல்வதால் நாச்சிக்குப்பம், தீர்த்தம், பேரிகை, பாகலூர், ஹொசூர், KGF, கோலார், கிருஷ்ணகிரி, குந்தாரப்பள்ளி பகுதிகளுக்கு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்களும் ஆங்காங்கே உள்ள கடைகளின் முன்பு நின்று பேருந்துகளில் ஏறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரைக்கும் பஸ் உள்ளே வந்து தான் பார்க்கவே இல்லை. எல்லாம் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே பசங்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு சுற்றி இருப்பாங்க. பொம்பளைங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. மெயின் ரோட்டில் அப்படியே ஏறிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் டிராஃபிக் ஃபுல்லாக ஜாம் ஆகுது. ஆக்சிடென்ட் விபத்தும் ஏற்படுது. மேலும் வெயில் வெளுத்து வாங்கினாலும் மழை கொட்டி தீர்த்தாலும் ஒதுங்குவதற்கு கூட இடமின்றி மக்கள் அலைந்து திரிவது வேதனையின் உச்சமாக கருதப்படுகிறது. எனவே பல ஆண்டுகளாக பயன்பாடற்று கிடக்கும் புதிய பேருந்து நிலையத்தை அரசு புதுப்பிக்க வேண்டும் என்றும் ஊருக்கு வரும் பேருந்துகள் அனைத்தும் புதிய பேருந்து நிலையத்திற்குள் சென்று வர வேண்டும் என்பதும் அங்குள்ள மக்களின் விருப்பமாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.